ஐபிபிஎஸ் எஸ்ஓ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஐபிபிஎஸ் எஸ்ஓ 2025 பற்றிய அப்டேட்டட் வீடியோ இருக்கு. லிங்க் வந்து லேட்டட் வீடியோவில் தரேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுல் லென்த் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐபிபிஎஸ் எஸ்ஓ இது வந்து ஒவ்வொரு வருஷமே லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக, அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக அளவில் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ரவுண்ட் தான் ப்ரிமிலரி. ஸோ இதை பொறுத்தவரையும் ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஒரு சில டாப்பிக்கில் கொஞ்சம் சேஞ்ச் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எஸ்ஓ பொறுத்தவரையும் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்காக வரும். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 60 கொஸ்டின் 60 மார்க் தான் மெயின் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ ப்ளஸ் உங்களோட கேட்டகரி, அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி எந்த ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா மொத்தமாக தான் எஸ்ஓக்கான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கீழே சப் பிரான்ச்சில் ஐடிக்கு இவ்வளோ, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு இவ்வளோ, ஹச்ஆருக்கு இவ்வளோ, மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு எப்பவுமே வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்து எலிஜிபிளில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த போஸ்டிங்க்கு எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்கு தேவைப்படாது.